கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சாம்பற்பதன் நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 1வது வசனம். ஒருவர் படிக்கலாம். Matthew chapter 4 verse 1. இருந்தவாறே தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, இந்த 2025வது ஆண்டினிலும் இந்த பரிசுத்த லெந்து காலங்களுக்குள்ளதாக நாங்கள் பிரவேசிக்கவும், இந்த சாம்பற்புதன் நாளினிலும் உம்முடைய சமூகத்திலே வண்ணமாக நாங்கள் கடந்து வந்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க, ஆண்டவரே, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வினில் இன்னும் அதிகமாக உம்மை நெருங்கி ஜீவிக்கின்ற அனுபவங்களுக்கு நேராக நாங்கள் வழிநடத்தப்பட, ஆண்டவர் தருகின்ற இந்த நல்ல வாழ்வின் தருணங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கின்ற உம்முடைய நல்வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை நாங்கள் காணவும், ஆண்டவரே, வர இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நீர் விரும்புகின்ற ஆவிக்குரிய நல் மாற்றங்கள் எங்களுடைய வாழ்வினர் உண்டாகவும், உம்முடைய நன்மைகளை நல்ல ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு சொந்தமாக்கி கொள்ளவும் ஆண்டவர் உதவி செய்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகள் எல்லாம் தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் சுவாமி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை நமது வாழ்வினில் ஒரு லெந்து காலங்களுக்குள்ளதாக பிரவேசிப்பதற்குரிய கிருபைகளை ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தந்திருக்கின்றதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். மேலும் இந்த லெந்து காலங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு காலமாக, ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி ஜீவிக்கின்ற அனுபவங்களுக்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற காலங்களாகவும் அமைய வேண்டும் என்றும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலிருந்து இறை வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிறப்பாக இந்த கடந்த ஒவ்வொரு ஆண்டினிலும் நாம் ஒவ்வொரு கருப்பொருளை மையமாக கொண்டு சிந்தித்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் இந்த லெந்து காலத்திலும் வருகின்ற 6 புதன்கிழமைகளிலும் நாம் ஆண்டவர் இயேசுவின் ஜெப ஜீவியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். Meditation on the prayer life of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஜீவியத்தை குறித்து நாம் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றோம். லெந்து காலம் என்று சொல்லுகின்ற போதே அது ஒரு ஆவிக்குரிய துளிர் விடுதலை குறிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. எவ்வண்ணமாக இந்த நாட்களிலே மரங்களில் இருக்கக்கூடிய பழமையான இலைகளெல்லாம் துளிர்ந்து ஒரு புதிய தளிர் அதிலே தோன்றி ஒரு வசந்த காலத்தை எதிர்நோக்குவதைப் போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினிலும் ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு புத்தாக்கம், ஒரு துளிர்விடும் காலம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்திற்கு நேராக நாம் வழிநடத்தப்படுகின்ற காலங்களாக இந்த காலங்கள் இருக்கின்றது. ஆக இந்த காலங்களிலே அநேக கடமைகளை செய்கின்றவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ஒவ்வொரு சமயத்திலும் இந்த உபவாசம் என்று சொல்லுவதை கடைபிடிக்கின்ற பழக்கம் இருக்கின்றது. ஒருவேளை இந்த நாட்களில் இஸ்லாமிய சமயத்தினர் அவர்களுடைய ரமலான் நோன்பு என்பதையெல்லாம் மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். இப்படி ஒவ்வொரு சமயத்து நம்பிக்கையுடைய மக்களுக்கும் அவர்களுக்கான சில ஒரு ரிலீஜியஸ் டியூட்டிஸ் அல்லது அவர்களுடைய வாழ்விற்கான சில கடமைகளை அவர்கள் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இங்கே கிறிஸ்தவ வாழ்வினில் இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வளமையை நாம் பெறுவதற்கு பல காரியங்களை இந்த நாட்களில் நாம் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மத்தியாக அல்லது தி சென்டர் பிளேஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வருகின்ற போது நம்முடைய ஆண்டவர் இயேசு அமைகின்றவராக இருக்கின்றார். ஆக அவருடைய வாழ்வினை மையமாக கொண்டு இந்த நாட்களிலே
நாம் ஆண்டவருடைய இறைவார்த்தைகளை சிந்திப்பது உண்மையாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வினில் இன்னும் வளர்ச்சி காணுகின்ற, ஆண்டவர் விரும்புகின்ற புத்தாக்கத்தை பெறுவதற்கு அது உதவி செய்யும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. இங்கே இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியிலே நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு எவண்ணமாக தன்னுடைய உபவாசத்தின் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் சோதனைகளை மேற்கொண்டார் என்பதை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஓவர்கமிங் டெம்டேஷன் த்ரூ ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் என்பது இந்த நாளுக்குரிய சிந்தனைக்கான கருப்பொருளாக அமைகின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் ஜெப வாழ்வினை ஒரு பெரிய கருப்பொருளாக தலையங்கமாக கொண்டு இறைவார்த்தைகளை நாம் சிந்திக்கின்றோம். அதற்குள்ளதாக இந்த நாளிலே சோதனைகளை நம்முடைய உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மேற்கொள்வதை குறித்து நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். சோதனைகள் என்று சொல்லுவது எல்லா மக்களுக்கும் ஏற்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து மரிக்கிறது வரைக்கும் எல்லா மனுஷருக்கும் அவரவருக்கேற்ற நிலைமையினிலே சோதனைகள் என்பது இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த நாட்களில் பிள்ளைகள் எல்லாம் தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள். தேர்வு எழுதுவது என்று சொல்லுவதும் ஒரு சோதனை தான். ஆனால் அந்த சோதனை என்னென்னா இட்ஸ் எ டெஸ்ட். அதன் மூலமாக எந்த பிள்ளையும் அல்லது பிள்ளையினுடைய பெற்றோரோ ஒரு மனமடிவாகுகின்றதில்லை. மாறாக பேரண்ட்ஸ் வில் என்கரேஜ் the teachers to conduct often tests so that their children may grow. இல்லை, அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வளர்ச்சியை காண்பதற்கு அநேக தேர்வுகளுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்தப்படுவதை அல்லது தேர்வுகளை எழுதுவதை விரும்புகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு ஏன் தேர்வு வச்சிட்டீங்க, என் பிள்ளைக்கு தேர்வை வேண்டான்னு சொல்லி வீட்டுக்கு பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. மாறாக இன்னும் கொஞ்சம் தேர்வு வச்சு என் பிள்ளையை எப்படியாவது என்ன செய்யுங்க, படிப்பில் கொஞ்சம் காப்பாற்றி விடுங்கன்னு சொல்லுகின்ற நிலைமைக்கு அவர்கள் என்கரேஜ் பண்ணுகின்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் அடுத்த நிலைமைகள் என்று சொல்லுகின்ற போது வேறு விதமான சோதனைகள் அல்லது டெம்டேஷன்ஸ் என்பவைகளை நாம் கடந்து செல்கின்றவர்களாக இருக்கின்றோம். அவைகளை எல்லாம் நாம் எவ்வண்ணமாக ஓவர் கம் பண்ண வேண்டும் என்பதும் நமது வாழ்வினில் இருக்கக்கூடிய முக்கியமான காரியங்களாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஓகே, இங்கே இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 1 முதல் 11 வரையிலும் உள்ள வசனங்களிலே மத்தேயு நற்செய்தி நூல் ஆசிரியர் ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனையை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் மார்க் நற்செய்தி நூலிலே நாம் படிக்கின்ற போது அங்கே 2 வசனங்களை மாத்திரமே மார்க் நற்செய்தி நூல் ஆசிரியர் இந்த ஆண்டவர் இயேசுவின் சோதனை நிகழ்விற்கு அவர் பயன்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் காண முடியும். அதோடு லூக்கா நற்செய்தி நூலிலே நாம் வருகின்ற போது, அதாவது மார்க் நற்செய்தி நூலிலே நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் 1வது அதிகாரத்தின் 12, 13 ஆகிய வசனங்களிலே உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவினிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வெரி கன்சைஸ் 2 வசனத்தில் ஆண்டவர் இயேசுவினுடைய சோதனையின் அனுபவத்தை மார்க் நற்செய்தியாளர் முடித்து விடுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே நாம் வருகின்ற போது அங்கும் 4வது அதிகாரத்திலே 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலும் இந்த நிகழ்வானது குறிப்பிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். மத்தேயுவிலே 11 வசனங்களும் லூக்காவிலே 13 வசனங்களும் இன்னும் மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலே 2 வசனங்களும் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இந்த நிகழ்வானது பதிவிடப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். எனினும் முக்கியமாக வலியுறுத்தப்படுகின்ற காரியம் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்தார் என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். 40 days 40 நாட்கள் என்பது அங்கே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். திருமறையின் அதாவது
மத்தேயுவிலும் அதை நாம் காண்கின்றோம், லூக்காவிலும் நாம் காண்கின்றோம். இன்னும் ஆண்டவர் இயேசுவின் இந்த 40 நாள் உபவாச அனுபவம் என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டு பின்னணியிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஒருவேளை ஆதியாகமம் 7வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் பெருவெள்ளத்தினை இந்த பூ உலகிலே அனுப்புகின்ற ஒரு சூழலில் நோவாவுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு செய்தி என்று சொல்லுகின்ற போது ஆதியாகமம் 7வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஒரு 40 நாள் ஆண்டவர் பெருமழையை சொரிந்து இந்த பூ உலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அழிந்து போகச் செய்கின்ற ஒரு சூழலுக்கு நேராக தள்ளப்படுதல் என்று சொல்லுகின்ற போது அங்கே வெளிப்படுகின்ற சூழல் என்னவென்றால், உலகினில் அல்லது ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த சிருஷ்டிப்பினில் பாவம் மிகுதியாகி போன ஒரு நிலைமையினில் அங்கே தண்டனை தீர்ப்பாக கடந்து வருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்னும் நாம் வருகின்ற போது இறைமக்களாகிய இஸ்ரவேலரை ஆண்டவர் வழிநடத்துகின்ற அனுபவங்களையும், அதன் தொடர்ச்சியாக மோசேயை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அங்கே சீனாய் மலையினிலே அவர் 40 நாள் அளவும் ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்தும் அங்கே திருமறையிலே நாம் படிக்கின்றோம். அதாவது யாத்ராகமத்திலே நாம் படிக்கின்ற போது யாத்ராகமம் 34வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான் என்று சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவரோடு இருக்கின்ற ஒரு அனுபவம் இந்த 40 நாள் அளவும். இன்னும் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே எலியா தீர்க்கதரிசி 40 நாளளவும் ஆண்டவருடைய ஒரு போஜனத்தின் பலத்தினாலே நடந்து இறை சித்தத்தை நிறைவேற்றுகின்றவராக செயல்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் நாம் அங்கே காண்கின்றோம். எனினும் இந்த 40 நாள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அவர் உண்ணாமல் இருக்கின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது பழைய ஏற்பாட்டு பின்னணியிலே வெளிப்படுகின்ற ஒரு இறை உண்மையாகும். ஏனெனில் லேவியராகமம் 16வது அதிகாரத்தின் 29 31 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, லெவிட்டிகஸ் சாப்டர் 16 verse 29 onwards, 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்குள் தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையா இருக்க கடவது. கர்த்தருடைய சன்னதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும். உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். இது நித்திய கட்டளை என்று இங்கே மோசேயினால் கொடுக்கப்படுகின்ற இறை கட்டளையை நாம் காண்கின்றோம். அதாவது இறை சமூகத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு நோன்பினை குறித்து இங்கே லேவியராகமத்திலே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக யூ ஷால் டினை யுவர் செல்ஃப். ஒருவேளை இந்த திருவசனத்தை பொது மொழிபெயர்ப்பிலே நாம் படிக்கின்ற போது தங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துவது என்று சொல்லுவதை நீங்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பதத்திலேயே அவர்கள் மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். யூ ஷால் டினை யுவர் செல்ஃப் என்று சொல்லுகின்ற போது தட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபாஸ்டிங். ஆக நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது நாம் இறை சமூகத்திலே உண்ணா நோன்பிருக்கின்றதற்கு இணையான ஒன்றாக இங்கே வலியுறுத்தப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே ஆண்டவரோடு செலவழிக்கின்ற ஒரு நேரம், ஒரு தருணம் என்று சொல்லுவதை இந்த உபவாசம் என்று சொல்லுவது வலியுறுத்துகின்றதை நாம் காண்கின்றோம். ஆனால் இறைமக்களாகிய இஸ்ரவேலருடைய வாழ்விலே நாம் காண்கின்ற போது அநேக நேரங்களிலே
கால ஓட்டத்திலே இந்த நிகழ்வானது ஒரு மாய்மாலம் மேறிய நிகழ்வாகவும் இன்னும் தவறான கண்ணோட்டங்களோடு அவைகளை பயன்படுத்துகின்றதாகவும் இருந்தது. ஏனென்று சொன்னால் 1 ராஜாக்களிலே நாம் படிக்கின்ற போது நாபோத்தினுடைய நிலத்தை அபகரிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தின ஒரு கருவி எது என்று சொல்லுகின்ற போது உபவாசம். இட்ஸ் a tool to encroach the righteous person's property. ஒரு நீதிமானின் சுதந்திரத்தை அநியாயமாக அபகரிப்பதற்கு பயன்படுத்திய ஒரு உபகரணம் என்று சொல்லுவது உபவாசம் என்று சொன்னால் அந்த சமூகத்தின் நிலை எத்தகையதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தின் நடுவினிலிருந்து இறைமக்களை ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கின்ற ஒரு அனுபவங்களுக்கு நேராக ஆண்டவர் தன்னுடைய இறைப்பணி வாழ்வினில் வழிநடத்துகின்ற போது அவர் 40 நாளளவும் வனாந்தரத்திற்கு இருப்பதற்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவம் நமது வாழ்வினில் முக்கியமான சிந்தனைக்கு உகந்ததாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவர் வனாந்தரத்தில் இருந்தார் என்று சொல்லுகின்ற போது இறைவனோடு அவர் தன்னுடைய நேரத்தை செலவழிக்கின்றவராக இருந்தார். ஆக நம்முடைய ஜெப வாழ்வு என்று சொல்லுவது ஆண்டவரோடு நாம் செலவிடுகின்ற நேரமாக இருக்கின்றது. அதோடு கூட உபவாசமும் கலக்கின்ற போது இன்னும் அதிகமாக முழு மனதோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய நேரத்தை செலவிடுதல் என்று சொல்லுவது அது நம்முடைய வாழ்வினில் வருகின்ற சோதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த சோதனையின் சூழ்நிலைக்குள்ளதாக ஆண்டவர் சென்ற விதம் என்று சொல்லுகின்ற போது 1வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். தன்னுடைய பொது வாழ்வினில் அவர் வெளிப்படுகின்ற ஒரு சூழலில் திருமுழுக்கு பெறுகின்றார். அதாவது அவருடைய 30வது வயதினில் ஆண்டவர் இயேசு யோவான் ஸ்நானகனின் மூலமாக யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெறுகின்றவராக இருக்கின்றார். அதற்கு முன்பு வரையிலும் நமக்கு தெரிந்தது he was a obedient child to his parents. அவருடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு பாலகனாக ஆண்டவர் இருந்தார் என்பதை நாம் திருமறையிலே கற்கின்றோம். ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்திலே நடந்த அநேக நிகழ்வுகள் நமக்கு திருமறையிலே கொடுக்கப்படவில்லை. எனினும் ஆண்டவர் அவருடைய பொது வாழ்வுக்குள்ளதாக பிரவேசிப்பதற்கு ஆயத்தப்படுகின்ற ஒரு சூழலில் மத்தேயு 3வது அதிகாரத்தின் 16, 17 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்றால், இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜனத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி அவர் மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வித் a declaration that you are my beloved son என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அறிவிப்பை அல்லது அந்த அறிக்கையை பெற்ற மாத்திரத்திலே ஆண்டவருடைய வாழ்விற்கு வழிநடத்தப்படுகின்ற விதம் என்று சொல்லுகின்றது ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த சூழலை நாம் சிந்திக்கின்ற போது இதுவரையிலும் ஒருவேளை அவருடைய பெற்றோரோடு வாழ்ந்திருக்கலாம், அல்லது இந்த திருமுழுக்கு பெறுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காணுகின்ற போது யோர்தான் நதி தன்னுடைய தேசத்தினின் மேன்மையாக கருதப்படுகின்ற ஒரு நதி யோர்தான் நதி. ஆக இந்த யோர்தான் நதியினிலே திருமுழுக்கு பெறுகின்ற இந்த அனுபவம் என்று சொல்லுகின்றது இறைமக்களெல்லாம் குழுமி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். தீர்க்கதரிசிகளில் கடைசி தீர்க்கதரிசியாக கருதப்படுகின்ற யோவான் ஸ்நானகன் எலியாவுக்கு இணையானவராக கருதப்படுகின்றவர். அவருடைய கரங்களிலே திருமுழுக்கு பெறுகின்ற அனுபவம் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு உயர்வான ஒரு அனுபவத்தை, ஒரு மனமகிழ்வினை அவருடைய வாழ்வுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் வானத்திலிருந்து ஒரு சத்தம், தேவ ஆவியான ஒரு புறாவை போல அவர் மீது இறங்குகின்ற ஒரு காட்சி, இவைகளெல்லாம் மறுகணமே ஆண்டவரை ஒரு வனாந்தர சூழலிலே கொண்டு சேர்க்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வனாந்தரம் என்று சொல்லுகின்ற போது ஒரு துளி தண்ணி கூட கிடைக்காது. யோர்தானில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுகின்றது. மக்கள் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகின்ற அளவிற்கு வளம் பொருந்தியதாக இருக்கின்றது. திரள் கூட்ட மக்கள் இருக்கின்றார்கள்.
அது சார்ந்து வாழுகின்ற உயிரினங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றது. வனாந்திரம், அங்கே ஒரு ஈ காக்கா இருக்கன்னு கூட சொல்லுறதுக்கான இடம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை, த கிளைமேட்டிக் சிச்சுவேஷன், இவைகளெல்லாம் முற்றிலும் மாறுபாடான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு செல்லப்படுகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். தூய ஆவியானவர் அவரை அங்கே கொண்டு செல்லுகின்றவராக இருக்கின்றார். ஆனால் அதன் மூலமாக நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாம் பார்க்கின்ற போது அங்கே சோதனைக்காரனும் வருகின்றார். ஆக இந்த லெந்து காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசிக்கின்ற போது நமது வாழ்வினில் வருகின்ற 3 படிநிலைமைகளை ஆண்டவர் இயேசுவின் இந்த சோதனை அனுபவம் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நாமும் ஆண்டவர் இயேசுவின் மூலமாக அவருடைய பிள்ளைகள் ஆக்கப்பட்டவர்களாக, திரித்துவ கடவுளின் திரித்துவ நாமத்தினாலே திருமுழுக்கு பெற்றவர்களாக, அவருடைய திருச்சபையாகிய திருச்சரீரத்திலே அங்கம் வகிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வும் சோதனைகளுக்கு விதிவிலக்கான வாழ்க்கை அல்ல. மாறாக எல்லாருடைய வாழ்வினிலும் சோதனை என்பது இருக்கின்றது. ஆக இந்த சோதனைகளை நாம் எவ்வளமாக சந்திக்கின்றோம், அந்த சோதனைகளை எவ்வளமாக மேற்கொள்ள முயற்சிக்கின்றோம் என்பதற்கு ஆண்டவர் இயேசுவின் உபவாசமும் அவருடைய ஜெப வாழ்வும் நமக்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே முதலாவதாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசுவின் வாழ்வினில் வருகின்ற ஒரு சோதனை என்று சொல்லுவது அவருடைய வறுமையான ஒரு நிலைமையினிலே வருகின்ற ஒரு சோதனையை நாம் காண்கின்றோம். A temptation in his poverty என்று நாம் கூறலாம். அதாவது யோர்தானுக்கும் இந்த வனாந்தரத்திற்கும் அந்த செட்டிங்கை நாம் பார்க்கின்ற போது ஆண்டவர் ஒரு வறுமையான ஒரு சூழலுக்குள்ள அல்லது ஒரு வறட்சியான ஒரு இடத்திற்குள்ள வழிநடத்தப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். அங்கே சோதனைக்காரன் வந்து அல்லது சாத்தான் ஆண்டவருக்கு கொண்டு வருகின்ற சோதனை என்ன என்று சொல்லுகின்ற போது 3வது வசனத்திலே, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். 2வது வசனமும், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஒருவேளை லூக்கா எழுதிய நற்செய்தி நூல்ல நீங்க படித்தீங்கன்னு சொன்னா, இந்த 40 நாளளவும் சோதனைக்காரனால் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லியும், அந்த சோதனைகளிலே 3 சோதனை என்பதை மத்தேயு சொல்லுவதையே அவரும் வேறொரு ஆர்டர்ல சொல்லுகின்றதை நாம் காண முடியும். எனினும் இங்கே சோதனைக்காரன் ஆண்டவருடைய நீட் என்பதை அறிந்து அவரை சோதனைக்குள் தள்ளுவதற்கு முயற்சிக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஒரு வறுமையான a famished situation where he is in utter need, ஏனெனில் அவர் முற்றிலுமாக மனிதனும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே அவருடைய சரீரத்திற்கு அடுத்த தேவைகள், ஹங்கர் என்பது மேலோங்குகின்ற ஒரு நிலைமையினில் அங்கே சோதனைக்காரன் ஆண்டவரிடத்தில் வந்து அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த டிவைன் பவரை அவருடைய இந்த சரீர தேவைக்கு ஏதுவாக பயன்படுத்துவதற்கான ஒரு சோதனையை ஆண்டவரிடத்திலே உண்டாக்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏனெனில் அவர் கேட்கக்கூடிய கேள்வி அல்லது வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் 3வது வசனத்தின் மையப்பகுதியிலே, நீர் தேவனுடைய குமாரனே யானார், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட். பேப்டிசம் இப்பதான் முடிஞ்சிருக்கு. The heaven declared that you are my beloved son. In you I am well pleased. ஆண்டவர் தன்னை குறித்து பிதாவானவர் திருவுளம் பற்றி இருக்கின்றார். ஆனால் இந்த சோதனையின் அனுபவத்தில் சாத்தான் ஆண்டவருக்குள்ளேயே என்ன செய்கின்றான்? ஒரு சந்தேகத்தையும் கொண்டு வர்றது போல தூண்டுகின்றான். அதே நேரத்தில் இந்த தேவையை நீர் சந்திப்பதற்கு உம்மால் ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லுகின்ற நிலைமையினிலும் ஆண்டவரை ஒரு ட்ராப்புக்குள்ளே கொண்டு போடுவதற்கு முயற்சிப்பதை போல இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் நாம் தள்ளப்படுகின்ற சூழ்நிலைகள், வாழ்க்கையில் சூழ்நிலை கைதிகள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் கையாளப்படுகின்ற நிலைமைகளில் இருக்கின்ற போது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம்.
வாட் கைண்ட் ஆஃப் அப்ரோச் வி டேக், நம்முடைய சோதனைகளை மேற்கொள்வதற்கு. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? அப்பத்தை கல்லை அப்பமாக்கி அவர் சாப்பிட்டிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. சாத்தான் சொன்னதை ஆண்டவர் கீழ்ப்படியவில்லை. ஆனால் மாறாக ஆண்டவர் என்ன செய்கின்றார்? 4வது வசனத்தில் அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு உபாகமம் நூலிலிருந்து மேற்கோள் காட்டி அங்கே அந்த சாத்தானுடைய சோதனையை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக வறுமையினில் வருகின்ற சோதனை, ஆண்டவருக்குள் வல்லமை இருக்கின்றது. ஆனால் வறுமையை காரணம் காட்டி ஒரு சோதனையிலே ஆண்டவரை அகப்படுத்த முடியுமா என்று சொல்லுகின்ற நிகழ்வு ஆண்டவருடைய வாழ்விலே உண்டாகுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் கூட ஒருவேளை ஆண்டவர் நம்மை வழிநடத்துகின்ற ஒரு வாழ்வின் சூழல், தூய ஆவியானவர் ஒரு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றதைப் போல, இயேசுவானவரை கொண்டு சென்றதைப் போல, ஒன்றுமே கிடைக்காதிருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அன்றாட வாழ்விற்காக நாம் அல்லல் படுகின்ற ஒரு சூழ்நிலை என்பவைகளைப் போல ஒரு நிலைமை உண்டாகுகின்ற போது நாம் எவ்வண்ணமாக அந்த சூழ்நிலைகளை கையாளுகின்றவர்களாக இருக்கின்றோம். There are lot of other possibilities where you can easily overcome அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது நாம் தெரிந்து கொள்ளுகின்ற வழி அல்லது விதம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது. சோதனைக்காரன் சோதனையாக கண்ணிகளை நமக்கு உண்பதாக வைக்கின்ற போது ஆண்டவர் இயேசு இங்கே அவருடைய ஜெபத்தினாலும் அவருடைய உபவாசத்தினாலும் இந்த சோதனையை கடந்து வருகின்றவராக இருக்கின்றார். அதற்கு இறை வார்த்தை உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. ஆக ஆண்டவரோடு நாம் செலவழிக்கின்ற இந்த 40 நாள் உபவாசம் என்று சொல்லுவது நம்முடைய வறுமை அல்லது நம்முடைய தேவைகள் நிறைந்த ஒரு சூழலில் ஆண்டவரையே சார்ந்து வாழ்வதற்கான ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரத்தின் 5, 6 ஆகிய வசனங்களில் 6, 7 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது, அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லிலிடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே 3வது வசனத்தில் பிசாசை சொல்லுகின்ற போது சோதனைக்காரன் என்று சொல்லுகின்ற பதம் பயன்படுத்தப்படுகின்றது. 5வது வசனத்திலே அப்பொழுது பிசாசு என்று கூறப்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக டெவில் என்பது, ஆக இங்கே ஆண்டவரை தூய ஆவியானவர் தான் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார், இயேசுவை கொண்டு சென்றார். ஆனால் இப்போ என்ன செய்தது? வசனம் சொல்லுது, பிசாசு ஆண்டவரை எங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு தேவாலயத்துக்கு மேலே உப்பரிகையில் கொண்டு நிறுத்தி விட்டது என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவர் அங்கே வனாந்திரத்தில். அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள்! தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது ஆல்மோஸ்ட் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு சமம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் கடந்து செல்லுகின்ற வாழ்வின் கடினமான ஒரு சூழ்நிலைகள் என்பவைகளின் மத்தியிலும் ஆண்டவர் இங்கே பிசாசை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த சோதனையை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வல்லமையை குறித்த ஒரு சோதனை. வல்லமையிலே நாம் how we use our power, how we overcome our temptation during our poverty or in our need. இங்கே when you are entrusted with power, நம்முடைய வல்லமையின் மத்தியினில் நாம் எவ்வளமாக அதை ஒரு சோதனையாக வருகின்ற போது கையாளுகின்றோம் அல்லது அந்த சோதனையை மேற்கொள்ளுகின்றோம் என்பதை நாம் இங்கே சிந்திக்கலாம். 6வது வசனத்திலே பிசாசு சொல்லுகின்ற காரியம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாலம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. ஆண்டவர் முதல் சோதனையில் பிசாசுக்கு
வேதத்திலிருந்து உபாகமத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை எடுத்து கூறியதன் தொடர்ச்சியாக இப்பொழுது பிசாசு என்ன செய்தது? மேற்கோள் காட்டுகின்றது. சங்கீதம் 91 இருந்து இப்படி இருக்கே, இந்த வசனம் இப்படி சொல்லுகின்றதே, நீர் அப்படி ட்ரை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி. ஆக ஆண்டவரை ஒரு பரீட்சைக்கு உள்ளாக கொண்டு வருவதற்கு முற்படுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். பவர் ஸ்ட்ரகிள் என்பது உண்டாகுகின்றது. ஆக ஆண்டவர் இங்கே தேவனுடைய குமாரனாகவே இருக்கின்றார். ஆனால் 6வது வசனத்தில் பிசாசு ஆண்டவரிடத்தில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட், இஃப் யூ ஆர் த சன் ஆஃப் காட் என்று சொல்லி அவரை செயல்பட தூண்டுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இன்னைக்கும் அன்னைக்கும் மக்கள் ஆண்டவர் மீது ஒரு எதிர்பார்ப்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் எப்படி இருக்கணும்? ஒரு சூப்பர் மேன் மாதிரி செயல்படணும். இல்லை, இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் என்னது, ஒன்று சூப்பர் மேன் மாதிரி என்னது, கட்டடங்களுக்கு மேலே தாவுறது, பறக்கிறது, நினைச்சதெல்லாம் செய்கிறது, அப்படி அன்இமேஜினபிள். அவங்களுடைய இமேஜினேட்டரி வேர்ல்டில் எப்படி ஒரு நபர் செயல்பட முடியுமோ அதே போல செயல்படுவதை எதிர்பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அன்றைய யூத சமூகமும் அதுதான் எதிர்பார்த்தது. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வார நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இணையான ஒன்றாக இங்கே ஆண்டவர் தமக்குள் இருக்கக்கூடிய ஒரு வல்லமையை அவருடைய சுயத்திற்காக வெளிப்படுத்துவதற்கு அல்லது பயன்படுத்துவதற்கு விரும்புகின்ற ஒரு விருப்ப தேர்வை இங்கே பிசாசானவன் அவருக்குள்ளதாக கொண்டு வருவதற்கு முற்படுகின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசு அதே உபாகமத்திலிருந்தே அவனை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை மேற்கொள்ளுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்வினில் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய பவர்ஸ் என்று சொல்லுவதை, மேபி அவர் பொசிஷன் இன் த செக்குலர் ஃபீல்ட், நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், அல்லது நம்முடைய வாழ்வின் எந்த நிலைமையிலும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம், that is empowered and some powers are entrusted upon us. How we use that, நாம் அதை பயன்படுத்துகின்ற விதம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஸ்தானத்தை பல தவறான காரியங்களுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த லந்து காலம் நம்முடைய வாழ்வினிலும் ஆண்டவர் நம்மை வசித்திருக்கக்கூடிய பொசிஷனில், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரங்களை நாம் கையாளுவதிலே, சின்ன அதிகாரமாக இருக்கலாம், ஒரு உயர்வான அதிகாரமாகவும் இருக்கலாம், அந்த அதிகாரத்தை எவண்ணமாக நாம் கையாளுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க நம்மை ஏவுகின்றவராக இருக்கின்றார். மூன்றாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இந்த சோதனையானது ஒரு வளமையின் சோதனையாக இருக்கின்றது. இன் அவர் அஃப்ளூவன்சஸ் ஹவ் we overcome the devil or the temptation என்பதை நாம் காணலாம். 8வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிந்திச்சோம், ஆண்டவர் மறுரூப மலையில் மகிமை பொருந்தியவராக மாறினார் என்று சொல்லி. ஆனால் இங்கே இந்த சோதனை நிகழ்வில் வனாந்திரமான ஒரு இடத்திலிருந்து ஆண்டவரை, உலகம் முழுவதையும் அதன் முழு மகிமையையும் சாத்தான் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவருக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்ற அளவில் காட்டி, ஒன்லி திங் யூ ரீப்ளேஸ் திஸ், கடவுளை தூரம் வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிடோன்னு சொல்லுகின்ற ஒரு அனுமானத்தை அல்லது ஒரு வேண்டுதலை அவருக்கு முன்பதாக கொண்டு வருகின்றதை நாம் காண்கின்றோம். இன்றைக்கும் செழுமை என்று சொல்லுவது மக்கள் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கின்றது. many have replaced God. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு காரியங்களுக்கு கொடுக்கின்றவர்களாக மக்கள் மாறி இருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். இங்கே 8வது வசனத்திலே மறுபடியும் பிசாசு அவரை
மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஸ்திரங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். வேற யாரும் இங்கே இல்லை. only you and me, just you bow down, that is enough அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு அனுபவம். இந்த அதிகாரங்களையும் உலக அந்தஸ்துகளையும் வளமைகளையும் பெறுவதற்காக எதையும் துணிந்தவர்களாக வாழுகின்ற மக்கள் நிறைந்த ஒரு சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு இங்கே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தை ஆண்டவர் இங்கே கொடுக்கின்றவராக இருக்கின்றார். பிசாசிற்கு அவர் கொடுக்க வேண்டிய இடத்தை அங்கே அவர் பிசாசை பின்தள்ளுகின்றவராக, பிதாவையும் அவருடைய சித்தத்தையும் முதன்மைப்படுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக 10வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி மீண்டும் உபாகமத்திலிருந்தே ஆண்டவர் மேற்கோள் காட்டுகின்றதை நாம் காண்கின்றோம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு லெந்து காலத்துக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது ஆண்டவர் 40 நாள் அளவும் சோதிக்கப்பட்டார். வனாந்திரமான இடத்துல அவருக்கு பசி உண்டாகுகின்ற அளவிற்கு அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் நாம் காண்கின்ற போது 3 காரியங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் வளர்ச்சி பெறுவதற்கு ஆண்டவர் திருமறையிலே பதிவு செய்து தந்திருக்கின்றார். 3 காரியங்கள். இன் அவர் நீட், அட்டர் நீட், பாவர்ட்டி என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்ற போது நாம் யாரை சார்கின்றவர்களாக அல்லது எப்படிப்பட்ட ஒரு முறைமையை கையாளுகின்றவர்களாக நாம் நம்முடைய வாழ்வினில் வருகின்ற சோதனைகளை நாம் மேற்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். முழு மனதோடு 100% ஆண்டவருடைய வார்த்தையே சார்ந்து வாழுகின்ற ஒரு அனுபவம் உடையவர்களாக நாம் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்திர பாதையில் வழி நடத்திட்டு வந்தார். ஏன் வழி நடத்தினார்னு சொல்லும்போது அவரே சொல்லுகின்றார், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் அறிகிறதுக்காக உன்னை இந்த பாதையில் நான் வழி நடத்தி கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். சோதனைகளில் ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற போது ஆண்டவர் மீது கொள்ளுகின்ற விசுவாசத்திலே நம்முடைய உறுதியை குறித்து சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தருகின்ற பொசிஷன்ஸ் ஆர் பவர்ஸ் என்று சொல்லுவதை நாம் கையாளுவதிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை சோதித்து பார்க்கின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். டெஸ்ட். அடுத்ததாக நம்முடைய வாழ்வினில் வருகின்ற வளமையான ஒரு சூழ்நிலை. கடவுள் இல்லாட்டாலும் கூட என்னால் கொஞ்ச நாளைக்கு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் ஆர் வி ரீப்ளேசிங் காட் வித் த பிளெஸிங்ஸ் ஆர் த வேர்ல்ட் ஆர் த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆக இந்த லெந்து காலத்துக்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது எல்லா மனுஷருக்கும் வருகின்ற உபத்திரவங்கள் அல்லது சோதனைகள் நிச்சயமாக நம் ஒவ்வொருடைய வாழ்விற்கும் வரும். அப்படியே அந்த சோதனைகள் நம்முடைய வாழ்விற்கு வருகின்ற போது ஆண்டவர் இயேசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பிசாசை மேற்கொண்டதை போல நாமும் ஆண்டவர் இயேசுவின் பாதையிலேயே வழி நடக்கின்றவர்களாக ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இந்த லெந்து காலத்திலே நம்முடைய வாழ்வினில் வருகின்ற எல்லா விதமான பிசாசின் சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்து இன்னும் அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே பலப்பட நம்ம ஒருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.